மீனான்றவங்க கிட்ட 2.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. 2.5 லட்சம் வாங்கினதுக்கு இது வரைக்கும் 17 லட்சம் கொடுத்துருக்கோம். அது எத்தனை வந்து கொடுக்கறதுக்குள்ள நான் உயிரை கையில் பிடிச்சிருந்தா போய் எத்தனை கொடுக்கணும். இல்லை அவங்ககிட்ட சொல்லி நான் உதவாங்க அடி வாங்க வைக்கிறேன், காசு எடுத்துன்னு வந்து கொடு அப்படிலாம் ரொம்ப மிரட்டுவாங்க. வீட்டில் வந்து கூட ஒரு கலாட்டா வச்சாங்க சார் போன வாரத்தில். எத்தோன்னு அது விசாரிக்க போல 3 கேஸ் மேலே இருக்குது, நீ ஜெயிலுக்கு தான் போப்பாரு. இப்போ இருக்கிற பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்த நகையும் சரி. ஓ, இந்த பிரச்சனையில போலீஸும் உடந்து போறாங்கன்றீங்களா? ஆமா. யார் போறாங்க சொல்ல முடியும், பேர் சொல்ல முடியுமா? கோட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் போனதுக்கு சுஜிதா மேடம் என்ன சொன்னாங்க, போன அன்னைக்கு சேட்டு கடை கூப்பிட்டு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க தான் திரும்ப கட்டுவாங்க. நீங்க அடகு வச்ச மாதிரி. ஆனா நான் அடகு வச்ச மாதிரி எல்லாம் ஏமாத்தல் தான். சரி, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, 1 மாசம் கழிச்சு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒன்றுமே ஆக்சுவலி எடுக்கலையே சார், நீ ஜெயில் தான் போவோம், உன் மேலே 3 கேஸ் இருக்குது அப்படின்னாங்க சார். யார் சொல்றா? அந்த சார் அந்த பேர் அம்பேத்கர் அவர், அந்த போலீஸ்கார போலீஸே வந்து G3. ஆமாம் G3 அது மிரட்டுறாங்க சார். இதுக்கு மேலே எங்களால் முடியாது மேடம், இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விற்று நாங்கள் கொடுத்துட்டோம், எங்ககிட்ட எதுவுமே கிடையாது கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மேடம் மீதி 2 லட்சம் யார் கொடுக்குறதுன்னு அந்த சுஜிதா மேடமே கேட்குறாங்க. எங்களை போலீஸே எங்களை கேட்குறாங்க. திரும்பி புளியாந்தோப்பு ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க. தேவின்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 9 லட்சம் எழுதிருக்காங்க அவங்க. சரி, நீ என்ன முடிவு சொல்கிற? இல்லை, நான் உன்னை ரிமாண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். எடுத்த உடனே அதை தான் சொல்கிறார் அவர். என்ன கேஸ் போடுவீங்கன்னா சீட்டிங் கேஸ் போடுவேன். என்னுடைய ஜிபேலேருந்து நான் நிலத்து விற்ற பைசா எனக்கு வந்தது, அதனால நான் அதுதான் நான் இது ஃபுல்லா நீங்க அம்ச்ச ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரியா? ஆமா. ஓகே. எங்க அப்பா கடைசி நேரம் அவருக்கு டயாலிசிஸ் பேஷண்ட், அவர் சாவறப்ப கூட அந்த இடத்த நான் விற்கல சார். அது கூட அவங்க கஷ்டப்படுறாங்களே நான் கொடுத்துட்டேன் சார். இல்லைன்னா அவனை சாவடிச்சுட்டு நீங்க அவனால தானே விற்கல, அவனுக்கு எதனா கொடுத்து சாவடிச்சுட்டு நீங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? கந்து வட்டி கும்பலுக்கு சாதகமாக போய் அவங்க நீதிமன்றத்தில் பார்த்துட்டாங்கம்மா நீங்கள் போங்கம்மானா, இதை விட அசிங்க காவல்துறைக்கு என்ன இருக்குது? இந்த போல் காவல்துறை அதிகாரிகளை தான் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கெட்ட பேர். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வடசென்னையை கலகக்கூடிய பெண் தாதாக்கள் நம்ம வந்து சமூக ஆர்வலராக ஏற்கனவே டிஜிபி சார், கமிஷனர் சாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். வடசென்னையில் பார்த்திங்கன்னா இந்த பெண் தாதாக்களுடைய அட்டகாசம், இவங்கெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா கந்து வட்டி பல ரவுடிஸுங்களோட தொடர்பு வச்சுட்டு பல 500 சவரன் 600 சவரன் நகைகளை வாங்கிட்டு அந்த ஊரில் ஒரு 10-15 வீடு வாங்கி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஊரை செல்வாக்காக இருக்கிறப்போ இவங்க மேலே வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூட ஜனங்க வந்து அச்சப்படுவாங்க. ஏன்னா இப்போ ஊருக்குள்ளே வந்து புகார் கொடுத்துட்டவொடனே இவங்களை வந்து புகார் கொடுத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்கள வந்து ஆள் வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பதிவெல்லாம் நிறைய பேசியிருந்தாலும் இன்றைக்கி இப்போ பாருங்கள், ஒரு குடும்பம். என் பேர் 54 வயசு, எனக்கு அப்பா சாமி தெரு பட்டாளம். சரி, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? 3 பேர். ஓகே. ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு, பல்லாவரத்தில் இருக்காங்க. ஓகே. பையன் வேலைக்கு போகிறான், சின்னதான் ஹேண்டிகிராஃப்டாக இருந்துச்சு. என்ன பிரச்சனை நடந்துச்சு கரெக்டாக சொல்ல முடியுமா? மீனாண்டவோட சார் அறிமுகம் அவங்களுக்கு தெரியும். காசு வாங்கியிருந்தேன் 2.5 லட்சம் ரூபாய், வட்டி வாங்க ஆரம்பிச்சேன். தண்டல் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லட்சம் வாங்கினீங்களே? ஆமாம் சார். அதுக்கு எதை வச்சு வாங்கினீங்க? அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிங்களா? அக்ரிமெண்ட் அப்பெல்லாம் போடல சார். அவங்க கையில் வாங்கிட்டீங்க? கையிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து, அது ஃபுல்லாக கூட கொடுக்கல சார். கழிச்சு தண்டல் போடுவாங்க, அதை கழிப்பாங்க, அப்படி கழிச்சு அது அப்படி கொடுத்தாங்க சார். மொத்தமாக ஃபுல்லாக ஒரு அமௌண்ட்டே வாங்கலை. 50,000 அப்படி இல்லை, 70,000 போட்டு வாரம் 7,000. அதுக்கு பத்தாதுக்கு அந்த காசு மீதி இருக்கிறது 15% வட்டி, தண்டல் ஒரு வாரம் சேர்த்து மொத்தம் 2 லட்சம் வந்துருச்சு இல்லையா? 2 லட்சம். அது இல்லாத 7 வாரம் தண்டல் வர கட்டியிருந்தேன். இந்த சரளான்ற மகிட்ட இவங்க வாங்கி கொடுப்பாங்க. யாரும் 80,000 ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 30, 20, 40 அப்படி வந்து அப்புறம் 80,000 கொண்டாண்டாங்க. மேலே நகை வைப்பாங்க. காசு கத்தலைன்னா நகை வைப்பாங்க சேடுகளில். நான் வாங்கவே மாட்டேன், கையில் 1 ரூபா கூட நான் வாங்கினது கிடையாது இது வரலாம். அப்படியே வாங்குவாங்க, 2 ரூபா வட்டி வைப்பாங்க. இப்போ காசு பத்திரம் 30,000 ரெடி பண்ணி கொடுத்து திருப்பி 50,000 வைப்பாங்க. அந்த 50,000 2 நிமிஷம் வட்டி அவர் எடுத்துப்பார். இவங்க என்ன பண்ணுவாங்க, 5,000 அப்படியே எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு இன்னொரு கட்டினே வர பாருங்க தண்டலை.
திருப்பி போட்டு அந்த காசை அப்படியே எடுத்துப்பாங்க. ஒரே வாரத்தில் திருப்பி அந்த ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க அந்த 50,000 அப்படி எடுத்து கழிச்சு இப்போ நகைக்கெல்லாம் என்ன சேர்த்து வச்சோம் 4 லட்சம் 5 லட்சம்ன்றாங்க. நாங்கள் கொடுத்தது வேலையும் பொண்ணு அமைச்சு 17 லட்சம் அமைச்சிருக்கோம். 2.5 லட்சத்துக்கு நீங்கள் 17 லட்சம் தண்டலையும் அவர் அமைச்சிருக்கோம். ஆமாம் சார், சமாளிக்க முடியல எங்களால். ஏதோ வரத்துக்குள்ளே அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. இந்த காசை பரட்டி எடுத்துன்னு வரதுக்குள்ளே வாரம் திங்கக்கிழமைனா அவ்வளோ சொல்லவே முடியல, வெளியே சொல்லக்கூடாதுன்ற அந்த பேச்செல்லாம் நம்ம சொன்னால் வராத வார்த்தையில் அவ்வளோ பேசுவாங்க அவங்க. அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்குள்ளே நான் உயிரை கையில் பிடிச்சிருந்தா போய் எடுத்துன்னு கொடுக்கணும். இல்லை அவங்கக்கிட்ட சொல்லி நான் உதவாங்க, அடி வாங்க வைக்கிறேன், காசு எடுத்துன்னு வந்து கொடு அப்படிலாம் ரொம்ப மிரட்டுவாங்க, செய்வாங்க. முடியாத பட்சத்தில் என்னால் அவள் தான் இவங்ககிட்ட சொன்னேன். என்ன இப்போ வாரம் யாருக்கு எடுத்துன்னு கொடுக்குறீங்க காசு கேட்ட ஆரம்பிச்சாரு. பொண்ணுகிட்ட கேட்டு இது மாதிரி முடியல. அப்படி போன மாதம் மார்ச் மாதம் சொன்னேன், இந்த மாதிரி முடியல, கட்டி வாரம் நானே கடன் தெரியாதா? அது தெரியாது. நான் கஷ்டம் லாக் ஆன புத்தர் சொல்லிச்சு. அவங்கக்கிட்ட அந்த சரலாண்டமாக வட்டிக்கு வர்றவங்க தண்டல் வர்றவங்க அவங்கக்கிட்ட வாங்கி மீன் ஏஜென்ட் மாதிரி அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறது செய்து போகிறது வருது. இப்படி தான் வாங்கி மொத்தம் சேடு கல்ல வச்சுட்டாங்க. நீ தான் குத்தா என்ன கையெழுத்து போட சொல்லுவாங்க. வந்து நீ வந்து போடு ஒத்துமை நான் கட்டுறானா வாங்குறதே. நீங்கள் சேட்டு கடை கூப்பிட்டு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க தான் எடுத்துப்பாங்க அந்த காசு. அவங்க தான் திரும்ப கட்டுவாங்க. ஆனால் நான் அடகு வச்ச மாதிரி. ஆனால் அவங்க எவ்வளோ கட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. எல்லாம் ஏமாத்தல் தான் அந்த காசெல்லாம். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம். 18 தான் அமிச்சிட்டேன். சரி, நீங்கள் இது போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு கமிஷன் ஆஃபீஸை கொடுத்தேன் சார். ஃபஸ்ட்டு 1 மாதம் ஆச்சு. அவங்க வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஓட்டையில் இங்கே வந்து திருப்பி கூப்பிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மாதம் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆமாம் சார், 1 மாதம் ஆச்சு. நான் வீட்டில் வந்து அமங்கலம் பண்ணுவேன், நான் ஊண்டு போய் அடிச்சிட்டே போவேன், அவ்வளோ பேச்செல்லாம் பேசிக்கிறாங்க. சரி, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, 1 மாதம் கழிச்சு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒன்றுமே ஆக்டிவ் எடுக்கலையே சார். அவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கல. அவங்க எதிர்க்கே வச்சு ஒரு கேவலமாக ஒரு இதுவாக பேசுகிறாங்க. எடுக்கிற மாதிரி தெரியல சார் அவங்களுக்கு. நீ டெய்லி தான் போவோம், உன் மேலே 3 கேஸ் இருக்குது அப்படின்னாங்க சார். யார் சொல்கிறாங்க? அது சார் அந்த பேர் அம்பேத்கர் அவர் அந்த போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் G3. ஆமாம், G3 அது மிரட்டுறாங்க சார். நான் அப்படி கேட்குறேன். வந்தவனுக்கு விசாரிக்கவே இல்லை. எனக்கு அப்படியே கேட உள்ள போய் நிற்கிறோம், வர ஒன்றுமே சொல்ல. எல்லாம் நிற்கிறேன். எங்கள் மறுப்பு நான் எல்லாம் நிற்கிறேன், வக்கீலோடு சார் நிற்கிறேன் சார். அவர் சொல்கிறார், எத்தோன்னு அது விசாரிக்கல போல் 3 கேஸ் மேலே இருக்குது, நீ ஜெயிலு தான் போப்பார அப்படின்னா சார். என்ன கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க? சொல்லவே இல்லை சார், எந்த கேஸும் ஒன்றுமே என்ன சார் கேஸ் இருக்குது என் மேலே கிட்ட. நானும் அப்படியே கேட்டேன் அவரை, இது மாதிரி நான் நிலத்தை விற்று கொடுத்துட்டு கூட என் பணத்துங்களை கொடுத்துட்டு அவங்க வந்து வெளியே இருக்கணுமா சார்? நான் வந்து ஏன் சார் இவ்வளோ ஜெயிலில் போனோம் அப்படின்னு கேட்டுக்கேன். போம்மா வெளியே போய் வெளியே உட்கார அப்படின்னாங்க. என்ன சார் பண்ணுறது? வீட்டில் வந்து கூட ஒரு கலாட்டா வச்சாங்க சார் போன வாரத்தில். பையனையும் அவசியம் வீட்டை விற்று கொடு, விற்றுட்டு பையனை விற்று கொடுத்துட்டு போங்கன்றாங்க சார். ஒன்றுமே பண்ண முடியல சார் என்னால். நீங்கள் தான் அவங்க பொண்ணா? ஆமாங்கண்ணா. ஓகே, இந்த விஷயம்லாம் இந்த மாதிரி லாக் ஆகிருக்காங்கன்னு எப்போ உங்களுக்கு தெரியும்? எனக்கு இப்போ தான் தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும். நான் பணம் கேட்குறப்பெல்லாம் நான் போட்டுகிட்டே இருந்தேன். நிலத்தை விற்று சரி அப்பா கடன் வாங்கியிருக்கோமே அதை அடைக்கலான்ட்டு நாங்கள் விற்று நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். கடைசியில் இவங்க கேட்க சரி கொடுத்து கடன் அடைக்கிறேம்மா, நான் கடன் அடைக்கிறேன்னு கேட்டுன்னு நான் போட்டுகிட்டே இருந்தேன். இவங்க அக்கௌண்ட்டில் போடு, அவங்க அக்கௌண்ட்டில் போடு, எதுக்குமானா இவங்க அக்கௌண்ட்டில் போடு, அவங்க அக்கௌண்ட்டில் போடு போட்டுக்கிட்டே இருந்தேன். இருந்ததை எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ காசு தீர்ந்து போச்சு, விற்ற பணம் மொத்தமே. இப்போ திரும்பி என்கிட்ட காசு கேட்டால் என்கிட்ட இருந்த நகை எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இன்றைக்கி என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்னதான் ஆச்சு சுருக்கமாக சொல்ல முடியுமா? அம்மா தெளிவாக சொல்லலை. இப்போ அவங்க வந்து மீனான்றவங்க கிட்ட 2.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஓகே, 2.5 லட்சம் வாங்கினதுக்கு இது வரைக்கும் 17 லட்சம் கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டி மேலே வட்டி, அது வார வட்டி, அசல், அது அப்படியே அந்த வட்டி கட்டுறதுக்கு தண்டல், இப்படியே அவங்கள மாற்றி மொத்தமாக இப்போ வந்து 2.5 லட்சம் தரணும், இப்போ 5.5 லட்சம் நகை தரணும், இது இல்லாமல் நீ தண்டல் கட்டணும். ஓகே, அவங்களது இப்போ அந்த 2.5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது போட்டிருந்தாங்க, வட்டி போட்டிருந்தாங்க? 15% போட்டிருந்தாங்க. ஓகே, 15% வார வட்டி மாதிரி கேட்குறாங்க. ஓகே, மாதம் 15% சொல்லிட்டு 37,500 சொல்லிட்டு வாரம் 37,500 சொல்லியிருக்காங்க. இது அவங்களால கட்ட முடியாத பட்சத்துக்கு இப்போ என் மேலே இருக்க 37,500 வந்து அசலாக்கிடுறாங்க. அது வந்து என்ன ஆகுது, அப்படியே வட்டி அதை அப்படியே தண்டலாம் வாங்கி அவங்க எடுத்துக்கிட்டு இவங்க ஒருத்தர் மேலே போட்டு இப்போ அதை நம்ம வாரம் கட்டணும். இப்போ வாரம் அவங்களால கட்ட முடியாது. திரும்பி அந்த 37,000 வருது வாரம், திரும்பி இன்னொருத்தவங்க மேலே போட்டு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வாரம் 80,000 ஆக்கி அதை என்ன பண்ணியிருக்கேன், ஒருத்தர் மேலே 37,500 உன்னால் கட்ட முடியல வார வட்டி, அதுக்கு என்ன பண்ணுறது, ஒருத்தர் மேலே தண்டல் வாங்குறது, அதை அவங்க எடுத்துட்டு நீ இதை கட்டு, அது திரும்பி அடுத்த வாரம் வருது இன்னொருத்தர் மேலே போடுறது, இப்படியே ஒருத்தர் மேலே 40,000 வாங்கி தண்டல் கொடுத்து அந்த காசை இவங்க வாங்கின மாதிரி இப்போ என் பேரில் இருந்துச்சுங்க, என் பேரில் 40,000, இந்த வாரம் அந்த 37,500 போயிடுது, அந்த மீதி பேலன்ஸை அவங்க பிடிச்சின்னு கொடுப்பாங்க. திரும்பி அது அடுத்த வாரம் நான் என் பேரில் இருக்க தண்டல் கட்டணும்ல, இப்போ அந்த வட்டியும் கட்டணும், இன்னொருத்தவங்க மேலே அதே மாதிரி போடுறது,
போட்டு இப்படியே பண்ணி 80,000த்தில் நிறுத்தி இப்போ அவங்களால சுத்தமாக கட்ட முடியல. கட்ட முடியாத பட்சத்துக்கு நீ வா வந்து சரளா கிட்ட பதில் சொல்லு, அவங்க தான் உனக்கு வாயில் என்னென்ன பேசணுமோ அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள். பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு நாள் அடியில் தடியில் கூட ஆயிடுச்சு. ஒருத்தட ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க 3 பேரை வந்து. வேலைக்கு போகிறது கூட பயமாகுது கொஞ்சம். ஊரில் 2 இடத்தையும் விற்று அந்த பணத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்னன்றாங்க, இப்போது வீடு இருக்குல்ல உங்கள் பேரில், உங்கள் தம்பியை என்ன பண்ணு ஹேண்டிகேப்ட் இருக்கிறான் அதனால் விற்க முடியாதுங்க நாங்கள் சொன்னால் அவனை சாவடிச்சிட்டு எங்களுக்கு விற்று எங்கள் பணத்தை கொடுங்க, நான் சொல்கிற சேட்டுக்கு விற்று கொடு அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. இப்போ வீடு தேடி வராங்க, டெய்லி வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் போய்ட்டு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மார்ச் 13ஆம் கொடுத்தோம். அது வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு, என்னம்மா எப்படி வாங்கினீங்க, இதை வாங்கினீங்க சார், நாங்கள் வாங்கினோம், இவ்வளோ வட்டிக்கு அசலும் கொடுத்துட்டோம் சார், இதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது, இருக்கிற எல்லாமே போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வாங்கினல வட்டின்னு தெரிஞ்சு தானே வாங்கினேன், குடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சமசனம் பண்ணிட்டு இல்லையாக்கா, ஒரு பேங்க்ல நம்ம வாங்கினாலும் கடன் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வட்டி ஏறிச்சுன்னா நம்ம வட்டியை கம்மி பண்ண முடியும். இவங்க வந்து நமக்கு இவங்க யாரும் இவங்களை கேட்கறதுக்காக கேட்குறப்பெல்லாம் பணம் வருது அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்த நகையும் சரி. இந்த பிரச்சனையில போலீஸும் உடந்து போறாங்கன்றீங்களா? ஆமாம். யார் போறான்னு சொல்ல முடியும், பேர் சொல்ல முடியுமா? ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் போனதுக்கு சுஜிதா மேடம் என்ன சொன்னாங்க, போன அன்னைக்கு என்னம்மா ஏதுமான்னு கேட்டாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, எதுவுமே பண்ணல, அவங்க எதுவுமே இல்லாமல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, உங்கள் பக்கம் தான் சாதகம் வாங்கணும், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சொல்லுங்கள், மறுநாள் வாங்க 1 ஹவரில் பேசி முடிச்சுக்கலான்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. சரி நம்பிக்கையாக நாங்கள் வந்தோம். மறுநாள் திரும்பி போனால், நீ வாங்கியிருக்க உங்கள் அம்மா வந்து 15% இவங்ககிட்ட வாங்கி 25% வட்டிக்கு விட்றாங்க. அங்கே இவங்க வட்டிக்கு விட்றாங்க. இவங்க வட்டிக்கு விட்றாங்கன்னு சொன்னாங்க. யார் மேடம் சொன்னது, அவங்கள யாருன்னா ஒருத்தரை காமிங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு நானே காமிக்கணுமா, நீ போய் கேளு அப்படின்னு எங்களை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆமாம் வாங்கினல குடு, வாங்க சொல்லி தானே வாங்கினேன், இப்போன்னா தூக்கி அந்த நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தால் அதை கிழிச்சிட்டு திரும்பி இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு போயிட்டு இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம், நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம். அவங்க எனக்கு திரும்பி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு. இப்போ போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க ஒத்துக்கலையா? அவங்க ஒத்துக்கினாங்க சார். மீனான்றவங்க வந்து நான் 15% வட்டிக்கு கொடுத்தேன், எனக்கு வந்து 70,000க்கு வாரம் 7,000 ரூபாய் கொடுத்தாங்க, 6 மாதமாக கொடுத்தாங்க 7,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதையும் அவங்க ஏற்றுக்கல. அவங்க உண்மையை சொன்னது கூட அவங்க எழுதலை. அப்புறம் இந்த தேவின்றவங்க கிட்ட 1.40 வாங்கினதுக்கு வாரம் 35,000 வட்டி நானே அனுப்பிச்சிருக்கேன். கேட்டால் இன்றைக்கி அவங்க நான் வாங்கவே இல்லை, அவங்கக்கிட்ட வட்டியே வாங்கலை அப்படின்றாங்க. சரி போட்டு வந்துட்டு 4 லட்சம்ட்டு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஜனவரி மாதம். நாங்கள் என்ன அங்கே ஒத்துட்டு வந்தோன்னா, நாங்கள் வாங்கினது 1.40, நீங்கள் நகை 60,000 சொல்கிறீங்க, அதை நாங்கள் கொடுத்துட்றோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது மேடம், இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விற்று நாங்கள் கொடுத்துட்டோம், எங்ககிட்ட எதுவுமே கிடையாது கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மேடம் மீதி 2 லட்சம் யார் கொடுக்குறதுன்னு அந்த சுஜிதா மேடமே கேட்குறாங்க. எங்களை போலீஸே எங்களை கேட்குறாங்க திரும்பி. அப்போ நாங்கள் எங்கே போகிறது, நியாயத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது, இங்கே தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன அவங்கவுங்க எழுதி கொடுத்துட்டு போங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த அம்மா மேலே போய் நீ கேஸ் கொடுமா, உன் ஸ்டேஷனில் போயிட்டு உனக்கு எங்கே லிமிட் வருதோ அங்கே போய் நீ கொடுத்துக்கோ, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்து 1 வாரமோ 4 நாள் ஆச்சு. திரும்பி புளியாந்தோப்பு ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க. தேவின்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி இந்த அம்மா என்கிட்ட வாங்கிட்டாங்க கடன், அதில் வந்து 9 லட்சம் எழுதியிருக்காங்க அவங்க. நான் 9 லட்சம் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு வட்டியே கட்டலை, எதுவுமே பண்ணலை, நாங்கள் வாங்கினது 1.40 தான் சார் வாங்கினோம், வேறு எதுவுமே நாங்கள் வாங்கலை சார், அவங்க 4 லட்சத்துக்கு எழுதி வாங்கிக்கினாங்க, நாங்கள் வந்து ஸ்டேஷனில் 1.40 கொடுக்குறோம், 60,000 கொடுக்குறோம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், ஆனால் அவங்க ஸ்டேஷனில் ஒத்துக்கலை. சரி நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோன்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படி இங்கே சொன்னதுக்கு, சரி நீ என்ன முடிவு சொல்கிற, இல்லை நான் உன்னை ரிமாண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். எடுத்தோடனே அதை தான் சொல்கிறார் அவர். P2 ஸ்டேஷனில் புளியாந்தோப்பில் அம்பேத்கர் சார் அதை தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துட்டு அங்கேயே நாங்கள் வந்துட்டோம். திரும்பி 2 நாளைக்கெல்லாம் மீனா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி இவங்க எங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கும் போய் அவங்க கேட்டதுக்கு, எல்லாருக்கிட்டே கடன் வாங்கியிருப்பியா, ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருப்பியா, போயிருப்பியா வந்திருப்பியா கேட்டுட்டு, நீ உன் பேரில் 3 கேஸ் இருக்குது, உன்னை தூக்கி உள்ளடிக்கிறேன், உன்னை உன் பொண்ணையும் தூக்கி ரிமாண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, எதுக்கு என் பொண்ணு பணம் கொடுத்ததுக்கோசம் அவளுக்கு ரிமாண்ட் அடிப்பீங்களா, அவள் வேறு என்ன பண்ணா, பணம் அவங்க அக்கௌண்ட்டில் அமிச்சா அவ்வளோதான், அவள் எந்த கையெழுத்தும் போடல, எதுவுமே பண்ணலை, எனக்கோசம் அவள் கஷ்டப்பட்டு கொடுத்தா விற்று, அவ்வளோதான், அது சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்னன்றாங்க, உங்கள் 2 பேர்லேயும் ரிமாண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சீட்டிங் கேஸ் போடுவேன்னு சொல்கிறார். எங்கள் எதிர்க்கே சொல்கிறார், என்ன கேஸ் போடுவீங்கன்னா சீட்டிங் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் எங்கே போகிறது, இந்த பையன் வீட்டை விற்று இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை சாவடித்து வீட்டை விற்று கொடுக்க சொல்கிறாங்க சார், நாங்கள் எங்கே சார் போவோம், இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லா சொத்தும் போயிடுச்சு,
இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இவன் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் இருக்கான். இவனுங்களை வச்சுட்டு யார் சார் எத்தனை போய் யார் எங்கே வச்சுப்பா? இது அவனு கூட விடுங்க, இவனை யார் எட்டுன்னு போய் வச்சுப்பா? இவனுக்கு ஒரு இது இருந்தால் தானே நாளைக்கு அவனுக்கு சாவர வரைக்கும் அவனுக்கு வேணாவா சார்? இப்போ என்னன்றாங்க, அந்த சேடுக்கிட்ட சொல்லி எனக்கு விற்று கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சார், அம்பேத்கர் சார்கிட்ட. அவர் என்னன்றாரு, சொத்து இருக்குது மனசு வேலை, இது பொண்ணு நான் பைத்தியமா, இது சும்மாவே அனுப்புறதுக்கு போய் பேசுகிறீங்கன்னு எங்களை சொல்கிறாங்க சார். நாங்கன்னா பொய்யா பேசுகிறோம்? இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு 17 லட்சம் ஒருத்தருக்கு 5 லட்சமும் நாங்கள் கொடுத்துட்டு இப்போ என்னன்றாங்க, இருக்கிற வீட்டையே விற்று எங்களுக்கு பணத்தை கொடுன்னு சொல்லி எங்களை சாவடிக்க பார்க்குறாங்க. இப்போ நான் இருக்கிறது பல்லாவரத்தில், நானும் எங்கள் வீட்டுக்கார, இவங்க 3 பேர் அனாதையாக இருக்காங்க. நைட்டில் வராங்களாம், 5 மணிக்கு காலையில் விடிகாத்தால வந்து பார்க்குறாங்களாம் வீட்டில் என்ன நடக்குதுன்னு. எதனா பண்ணிட்டாங்களா? நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்கே போனாலும் எங்களுக்கு இதுவே கிடைக்க மாட்டேது, நியாயமே கிடைக்க மாட்டேது. போலீஸும் கிட்ட போனால் அவங்களும் எங்களை இப்படி தான் பண்ணுறாங்க. அவர் வார்த்தை கூட கேட்க முடியாது. எடுத்தோடனே ரிமாண்ட் அடிக்கிறேன்றாரு, எதுக்கெத்தாலும் ரிமாண்ட் அடிக்கிறேன்றார். நாங்கள் என்ன சார் கொலை பண்ணுமோ குத்த பண்ணுவோம்? வாங்கின காசுக்கு திரும்பி அசலுக்கு மேலே வட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம் சார். எங்கள் அப்பா கடைசி நேரம் அவருக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்டு, அவர் சாவுற இப்போ கூட அந்த இடத்த நான் விற்கல சார். உனக்குன்னு கொடுத்துட்டேம்மா, நீ விற்கக்கூடாதுமா, உன் பசங்க 2த்துக்கும் அது வேணுமா, என்னால் முடிஞ்சது நான் வைக்கிறேம்மா உனக்குன்னு சொன்னார் சார். அது கூட அவங்க கஷ்டப்படுறாங்களே நான் கொடுத்துட்டேன் சார். இன்னும் அதையும் இல்லாமல் என்னை வந்து திரும்பி என்னை விற்று கொடுனா அந்த குழந்தைக்கு யோசனை தான் சார் நாங்கள் பார்க்குறோம். இல்லைனா கூட கடாச்சிட்டு போய்டுவோம் சார். குழந்தை என்ன சார் பண்ணுவான்? அவனை யார் சார் வச்சுப்பா? இருக்கிறவன் அவன் சாவர வரைக்கும் அந்த வீடு வேணாவா சார்? அவன் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து வாடகை வீட்டில் போய் இருக்க முடியாது இவனை வச்சுக்கிட்டு. இப்போ விற்று கொடுன்றாங்க, இல்லைன்னா அவனை சாவடிச்சுட்டு நீங்கள் அவனால் தானே விற்கல, அவனுக்கு எதனா கொடுத்து சாவடிச்சுட்டு நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? கடைசியாக உங்களுக்கு என்னதான் நீதி வேணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு நாங்கள் அசலுக்கு மேலே வட்டி கொடுத்தாச்சு சார். இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே முடியாது. எங்களை இதோட விட்டுடணும். அவங்க சும்மா வந்து வீட்டாண்ட வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இதில் வந்து மீனான்றவங்க சசிகலா, மீனான்றவங்களுக்கு வந்து சரளான்றவங்க மூலியமாக தான் மீனா வராங்க. அவங்களால இப்போ டார்ச்சராக இருக்குது. இப்போ இந்த 3 பேரும் எங்களை வந்து எந்த இதுவும் கேட்கக்கூடாது. இனிமேல் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது கொடுக்கறதுக்கோ. அவங்க உயிரை தவிர எதுவும் இல்லை சார் கொடுக்கறதுக்கு. இந்த வீட்டிலே அதை எல்லாமே லீஸை போட்டு அவங்க 1-2 வாடகையில் கஞ்சியோ தண்ணியோ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு இப்போதைக்கு சாப்பாடு செலவுக்கே இல்லாத ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிறாங்க. நான் தான் இப்போ சாப்பாடு செலவுக்கு அவங்களுக்கு மாதம் 500, இப்போ வாரம் 100 500 கொடுத்துட்ருக்கேன். இந்த பையனுக்கு ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியல, அந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் நான் டெய்லி அனுப்புனேன், வாரம் அனுப்புனேன்னு சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன், ஜிபே மூலயமா நான் அனுப்பிச்சிருக்கேன். மொத்தமாக என்னுடைய ஜிபேலேருந்து நான் நிலத்து விற்ற பைசா எனக்கு வந்தது, அதனால் நான் அதுதான் நான் அனுப்பிச்சேன். ஆமாம் ஆமாம். ஓகே, எல்லாமே 12,000 2,000 3,000 இருக்கு இல்லையா? அப்படி ஒன்று 50,000 1 லட்சம் அப்படி கூட இருக்கும் எல்லாமே. இது வரைக்கும் மீனான்றவங்களுக்கு வந்து 14,50,000 அமைச்சிருக்கேன். இன்னொரு நாட்டு தோரை சொல்லி தண்டல்காருக்கு வந்து 3,92,000 அமைச்சிருக்கேன். தேவிக்கு வந்து 4 லட்சம் அமைச்சிருக்கேன். இவ்வளோ பணமும் நாங்கள் கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்னை இன்னும் பணம் கொடுன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் இதுக்கு மேலே? நீ வந்து இன்னும் எனக்கு 4 லட்சம் தரணும், இன்னும் நீ எனக்கு வந்து 7 லட்சம் தரணும்னு 2 பேரும் சொல்கிறாங்க. மாற்றி இப்போ திரும்பி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இவ்வளோ பணம் இன்னும் கொடுன்னு கையில் வேற எங்கள் அம்மாவே எடுத்துருக்கு, கையில் 5-6 லட்சத்துக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காங்க. வாரம் எடுத்துகிட்டு போய் அதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவங்களுக்கு தேவிக்குன்றது வாரம் 35,000, அது இல்லாமல் வீட்டு அட்வான்ஸ் வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்துருக்கோம். எதுவுமே இன்னைக்கு அதெல்லாம் இருந்திருந்தா கூட நாங்கள் இது பண்ணியிருக்கலாம். எதுவுமே இன்னைக்கு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இனிமேல் கொடுக்குறதுக்கு. எங்ககிட்ட உயிரை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. இதுக்கு மேலே எங்களை எதுவும் யாரும் வந்து கேட்கக்கூடாது. அந்த பையனை நினச்சி நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, அவ்வளோதான். நான் வேறு எதுவும் கேட்கல. சரி, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இப்போ இந்த குடும்பம் இந்த மாதிரி கந்து வட்டியில் தான் பாதிக்குது. இப்போ நம்ம எங்கன்னா புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் உட்பட்ட P2 P1 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்காங்க. காவல் நிலையத்தில் வந்து சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ரோந்து பணியில் இருக்கிறவங்க உள்ளே போயிட்டு இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் எழுதுகிறாங்க. நீங்கள் P2 P1 காவல் நிலையத்தில் ஃபுட்டேஜை செக் பண்ணிங்கனாலே இந்த சரித்திர பதிவேடில் இருக்கிற குற்றவாளி பெண் தாதாக்கள் வந்து இவங்க காவல் நிலையத்தில் வெளியில் வந்து இவங்க சொல்கிறத போலீஸ் கேட்பாங்க. இப்படி எழுதிவாங்க, இல்லை அவங்கள அப்படி பார்த்துக்கலாம் சொல்லுன்னுவாங்க. ஏற்கனவே இவங்க காவல் நிலையத்தில் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு அணுகிறப்போ இவங்களை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எதிர் மனுதாரர் நீதிமன்றத்துக்கு போய் உங்ககிட்ட வாங்கிக்கிற சொன்னதால் இந்த புகாரை நாங்கள் இத்துடன் முடிக்கிறோன்ட்டு எழுதுறாங்க. அது எந்த விதத்தில் நியாயங்க? இது கந்து வட்டி தெரியுது. அப்போ கூட அந்த ஐஓ இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. அவங்க க்ளீனாக விசாரிக்கணும்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, விசாரிக்காமல் கந்து வட்டி கும்பலுக்கு சாதகமாக போய் அவங்க நீதிமன்றத்தில் பார்த்துட்டாங்கம்மா நீங்கள் போங்கம்மானா
இதை விட அசிங்க காவல்துறைக்கு என்ன இருக்குது? இந்த போல் காவல்துறை அதிகாரிகளை தான் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கெட்ட பேர். ஒரு செக்டார்லேருந்து வெளியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியோட லிங்க் வச்சுன்னு பொதுமக்களுக்கு பாதிப்பு. இது அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய அவப்பேர் தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கந்து வெட்டி கும்பல் மீது முறையாக வழக்கு பதிவு பண்ணுங்கள். கமிஷனர் ஆஃபீஸில் வர பெட்டிஷனை டிசிக்கு போகுது, டிசிலேருந்து அப்படியே ஏசி சார் போகுது, ஏசிலேருந்து இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட போகுது, இன்ஸ்பெக்டர் அங்கே ஒரு எஸ்ஏ விசாரிக்கலாங்க. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி விசாரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி வழங்கணுன்ட்டு சமூக அக்கறையுடன் உங்கள் சசிகுமார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.